பேங்கோட இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் மூலமா நீங்க மாசம் 17,250 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். உங்களோட சேமிப்பும் பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கணும். அது மூலமா உங்களுக்கு மாத வருமானமும் வரணும். அப்படின்னா சிறந்த ஒரு மந்த்லி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்கீம் இதுதான். கனரா பேங்கோட இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கறாங்க? இப்பேற்பட்ட ஒரு அருமையான மாத வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டத்துல நீங்க எப்படி முதலீடு செய்யறது? இன்னைக்கு இந்த வீடியோல கனரா பேங்கோட மந்த்லி பே அவுட் ஸ்கீம் இல்ல மந்த்லி இன்கம் ஸ்கீமை பத்தின முழு விவரத்தை, எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற எல்லாவற்றையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா. உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு பணத்தை வீட்டில் வச்சிருக்கீங்க, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா அதுல இருந்து ஒரு 2-3% தான் வட்டி வருது. ஆனா இது எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போட்டா எனக்கு இந்த ஒரு சேமிப்பு மூலியமா மாத வருமானம் வரணும் அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? ஆனா உங்கள சில பேருக்கு ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஒரு ரிஸ்கான மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் அடங்கிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு தயக்கம் இருக்கு. இன்னொன்னு, பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் இல்லாதவங்களுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ நான் இந்த வீடியோல என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, கனரா பேங்க் இருக்கு இல்லீங்களா, அந்த பேங்க்ல நீங்க உங்களோட சேமிப்பு பணத்தை இன்வெஸ்ட் பண்றப்போ மாசம் 17,200 வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். வட்டி மட்டும் உங்களுக்கு மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா அது சும்மா விடாம நம்ம வந்து எஃப்டில போடுவோம். எஃப்டினா என்ன? ஃபிக்ஸ்டு டெபாசிட். எஃப்டில போடுறப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ நம்ம வந்து டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப்டில போட்டு அந்த டென்யூர் முடியற வரைக்கும் நம்மளோட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகி அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் டைம்ல நம்மளுக்கு வந்து அந்த பணம் பிளஸ் வட்டி பணம் எவ்வளவோ ரெண்டையும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து கையில் கொடுப்பாங்க. இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஆனா இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அதுதான் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் கனரா பேங்க்ல இருக்குது. கனரா பேங்கோட மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு தனிப்பட்ட முறையில வேற எதுவும் கிடையாது. இது ஒரு எஃப்டி தான். ஆனா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வட்டி அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு அந்த ஒரு அமௌண்ட் கூடவே, பிரின்சிபல் அமௌண்ட் கூடவே ஆட் ஆகாது. உங்க கைக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதுதான் இந்த கனரா பேங்கோட மந்த்லி பே அவுட் எஃப்டி ஸ்கீம். இதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, நீங்க யாரு வேணாலும் இந்த ஒரு பேங்க்ல நீங்க எஃப்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. 18 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கார்டியனோட ஹெல்ப்பை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? மினிமமா 1000 ரூபாயில இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை வர்றப்போ இங்க கனரா பேங்க்ல வந்து வேரி ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டென்யூருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். லோன் ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுறப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம லோன் எல்லாம் வாங்கலாமா அந்த குறிப்பிட்ட டைம்ல அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு கனரா பேங்க் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ல வந்து அந்த லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. 90% ஆஃப் யோர் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதால இதுல மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் கிடையவே கிடையாது. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டோ கிடையாது. மார்க்கெட் சரியறப்போ ஏறப்போ உங்களோட ரிட்டர்ன்ஸ் டிஃபரன்ஸ் ஆகிற மாதிரி இங்க ஆகாது. ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸை நீங்க ஏர்ன் பண்ண முடியும். சேஃப்டி, நல்ல சேஃப்டியா இருக்கும் உங்க பணம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் நல்ல அதிகமாவே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் பொறுமையா அந்த ஒரு டென்யூர் பொறுத்து உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத டீடைல்டா சொல்றேன். ஆனா இப்போ எந்த அளவுக்கு சேமிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அந்த சமயத்துல டக்குன்னு நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் என்ன சொல்றாங்க, ஐசியூல வார்டில் அட்மிட் பண்ணணும், இப்பவே நம்ம சர்ஜரி பண்ணணும், இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறப்போ இப்போ உடனே பில்லை பே பண்ணிருங்க மேடம், அப்புறமேல் தான் நாங்க சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்ற ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்றப்போ
இந்த மாதிரி தான் அவங்க வந்து இம்மீடியட்டான சில இதை கேட்பாங்க. அப்போ நம்ம கையில் எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவோம்? நம்ம அக்கம் பக்கத்தில் கடன் கேட்போம், இல்லை நம்ம சொந்தக்காரங்கிட்ட கடன் கேட்போம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஃபேமிலியில் யாருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எல்லா தடவையும் சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியமும் கூட. ஹெல்த் இன்சூரன்ஸ் நானும் வாங்குறேன்னு நிறைய பேர் எதோ வாங்குறீங்க, ஆனால் அந்த ஒரு கிளைம் டைம்ல உங்களுக்கு கிளைமும் கிடைக்காது. இதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் சும்மா வேஸ்ட்டாக ப்ரீமியம் கட்டின மாதிரி ஆயிரும். அதனால சிறந்த ஆலோசனையை பெறுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவா? சும்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க, ஆனால் அதுவுமே ஒரு அளவுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிட்டோ இருக்கு. டிட்டோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் பர்சனலாக எதுக்காக டிட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பேம் கால்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் யாருக்காவது கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அவங்களோட இன்சூரன்ஸ் அவங்க வாங்க வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நச்சரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் டிட்டோல் அப்படி கிடையாது. ஒரு தடவை நீங்கள் அவங்களோட கன்சல்டன்சி காலை புக் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்கன்னா போதும், ஒன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. இது ஜெரோதா பேக்டாக இருக்கிறதுனால அது இன்னொரு நல்ல விஷயம். நம்பிக்கையோட நம்ம செயல்படலாம். டிட்டோல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறவங்க எல்லாருமே சாதாரண ஆள் கிடையாது. IRDI சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஸோ தைரியமா நீங்க எக்ஸ்பர்ட் அட்வைஸை பெற முடியும். அண்ட் இந்த ஒரு கால் எல்லாமே 100% ஃப்ரீ. இது வரைக்கும் 13 லட்சத்துக்கும் மேலான மக்கள் இவங்களோட உதவியை பெற்று நல்லபடியா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க கிளைம் டைம்ல உங்க சார்பா இவங்க உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. கிளைம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இப்பேற்பட்ட ஒரு அருமையான கன்சல்டேஷனை நீங்களும் கேட்கணும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. உங்க பேரு ஃபோன் நம்பரை போட்டு ஒரு ஃப்ரீ காலை புக் பண்ணுங்க, அவங்களோட ஆலோசனை பெறுங்க. இப்போ உங்களுக்கு கனரா பேங்கோட இந்த மந்த்லி பே அவுட் ஸ்கீம்ல எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ சொல்றேன், தெளிவா கேளுங்க. இவங்க கிட்ட டென்யூர்ஸ் வெரைட்டியா இருக்கு. அந்தந்த டென்யூருக்கு தகுந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் வழங்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா ரெகுலரா இருக்கக்கூடிய டென்யூர் வந்து 1 இருந்து 2 வருஷம். அதுக்கு ஜெனரல் பப்ளிக்கு என்ன வழங்குறாங்கன்னா 6.25% இருந்து 6.40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா 6.75 இருந்து 6.90% வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. இவங்க கிட்ட ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் 2 விதமான டென்யூர் இருக்கு. ஸ்பெஷல் 444 டேஸ் அப்படிங்கிற ஒரு டென்யூரை நீங்க ஃபிக்ஸ் பண்றப்போ ஒரு வருஷத்துக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டென்யூருக்கு ஒரு ரெகுலர் சிட்டிசனுக்கு 6.60% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட், சீனியர் சிட்டிசன்ஸ் 7.10% வரைக்கும் வட்டி கிடைக்குது. இதுவே இன்னொரு ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. ஸ்பெஷல் 555 டேஸ்க்கு ஜெனரல் பப்ளிக் வந்து 6.65% சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.15% கிடைக்குது. அதே மாதிரி லாங் டர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 6.40% இருந்து 6.9% வரைக்கும் வட்டி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேரி ஆகுது. இப்போ நான் இன்ட்ரோல சொல்லியிருந்த மாதிரி இந்த 17,250 rupees 17,250 ரூபாய் எப்படிப்பா மாசமானா கிடைக்கும், அதுக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மாசமானா உங்களுக்கு 6.4% வட்டிக்கு ஜெனரல் பப்ளிக்கு 533 ரூபா வரும். இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 6.9% அப்படிங்கிற வட்டிக்கு 575 ரூபா வரும். இப்போ இந்த 6.4% ரெகுலர் சிட்டிசன்ஸ்க்கு 6.9% சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் நான் சொல்றேன், மாசம் எவ்வளவு வரும் அப்படிங்கறத கவனிங்க. 2 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 1066 ரூபா வரும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 1150 ரூபா வரும். இதுவே 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 1600 ரூபா வரும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 1725 ரூபா வரும். 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 2133 ரூபா வரும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 2300 ரூபா வரும். இதே 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2666 ரூபா ஜெனரல் பப்ளிக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 2875 ரூபா வரும். இப்போ 10 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 5333 ரூபா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 5750 ரூபா. இதுவே 20 லட்சம் அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 10,266 ரூபா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 11,500 ரூபா. 30 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜெனரல் பப்ளிக்கு 16,000 ரூபா மாசம்,
சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 17,250 ரூபா மாசம் மாசம். 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் பப்ளிக்கு 53,333 ரூபாயும், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 57,500 ரூபாயும் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன்ல நீங்க வந்து ஒரு கெஸ்ஸை வைக்க முடியும். ஓகே, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு வரும் அப்படிங்கிறது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எந்த அளவுக்கான ஒரு மந்த்லி டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது. டாக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கம்ப்ளீட்டா சைட்ல வச்சுட்டு இப்போ ஃபார்ம் 121 மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஃபார்மும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஃபார்மும் கொடுத்து டிடிஎஸ் வந்து இது பண்றதுக்காக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா ரீஃபண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அது. இப்போ அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஃபார்ம் 121 வச்சிருக்காங்க. இப்போ நீங்க உங்களோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு 50,000க்கு மேல போச்சு அப்படின்னா தான் நீங்க வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க அங்க. இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா தான் அவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க. சோ இதுதான் டாக்ஸ். இப்போ எப்படி இந்த கனரா பேங்கோட மந்த்லி பேஅவுட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆன்லைன், இன்னொன்னு ஆஃப்லைன். ஆன்லைன்ல பண்றதா இருந்ததுன்னா கனரா பேங்கோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இல்ல வெப்சைட்டுக்கு போய் எஃப்டி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீட்டா உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மந்த்லி பேஅவுட் ஆப்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் கனரா பேங்க்ல இருக்கிறனால தான் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை சூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிரின்சிபல் கூட ஆட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அதை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. உடனே உங்களோட டெபாசிட் அமௌண்ட் போட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்லைன்ல போறீங்க அப்படின்னா கனரா பேங்கோட பிரான்ச்சுக்கு போய் நீங்க எஃப்டி ஓபன் பண்ணணும். அதுவும் இந்த மந்த்லி பேஅவுட் ஆப்ஷன் எனக்கு வேணும்னு கேட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பணத்தை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னைக்கு வீடியோல மாசமானா உங்களோட எஃப்டி அமௌண்ட்டை கையில வட்டி வர்ற மாதிரி மந்த்லி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Karan signing off. நான் முதலே சொன்ன மாதிரி டிட்டோவோட கால் கன்சல்டேஷனை இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.